கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் நம்முடைய இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் வெளிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதங்கள் நடைபெறும் என்று சொல்லி உறுதியோடு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் 6ஆம் மாதம் எங்களை காத்து 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஸ்லாக்கியத்தை தந்திரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த 7ஆம் மாதத்திலே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் நீர் வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்ததாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கம், தயவு, ஆசீர்வாதம் எங்களோடு எப்பொழுதும் இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துதி கன மகிமை யாமக்கு எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வேண்டுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நிரப்பும் என்னை துதியால் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து
நாம் அனைவரும் மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்ததினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நாம் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் திருவசனங்கள் 4 முதல் 11 வரை அடங்கியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் திருவசனங்கள் 4 முதல் 11 வரை. யோவான் ஆசியாவிலுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்பதே. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் முன்னமாக ஞான கீர்த்தனைகளிலே நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சொந்தமல்ல
சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே. திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வலியது பாரே. வலிய பரிசுத்தால் கொண்டோரே, வான மகிமையுனக்கு மாறு. நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ? இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ? சந்ததமுனதிதயம் காயமும் சாமி கிறிஸ்துனுடையதல்லவோ? நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ? பசாசின் மேலே பச்சமுனக்கு திரும்ப வருகுதோ? அழியும் நிமிஷத்தாசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானில். நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே. உலகை விட்டு பிரினும் அவர்க்கே மறிப்பாயே. உழைத்து மறித்து முயற்ற நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய். நீ உனக்கு சொந்தமல்லவே. விற்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்தை சார்ந்து ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே தன்னுடைய முனைவர் பட்டத்திற்காக ஆய்வை மேற்கொண்டு வருகின்ற அருட்திரு ஜெயமணி ஐயா அவர்கள். அருட்திரு ஜெயமணி ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவரின் சத்தியத்தை நாம் இப்பொழுது கேட்போமாக. ஆண்டவருடைய வார்த்தைக்காய் ஆவலாய் காத்திருக்கிற அன்பு நேயர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் மீண்டும் ஒருமுறை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். அன்பானவர்களே, யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற உண்மைகளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்காய் காத்திருக்கிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து அதன் அடிப்படையில் இந்த நாளின் தியானத்தை செய்ய விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 8 வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுலம் பற்றுகிறார். நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற செய்திகளை அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்ல வேண்டிய இறை வாக்குகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாய் ஆண்டவர் வெளிப்படையாய் யோவானுக்கு உணர்த்துகின்றார். அதற்கு முன்னதாக கடவுள் தன்னை யோவானுக்கு அறிமுகப்படுத்துகிற நிகழ்வைத்தான் இந்த முதல் பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோவான் ஆண்டவருடைய சாட்சியின் நிமித்தமாக பத்மு என்னும் தீவிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். 9வது வசனத்தினுடைய பின்பகுதி இதை பற்றி தெளிவாக சொல்லுகிறது. தீவிலே நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்.
இதைவிட கொடுமையான ஒரு உபத்திரவம் அந்த நாட்களில் இல்லை. மனிதர்களை பார்க்க முடியாது, மனிதர்களை கண்டு பேச முடியாது, நம்முடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒருவேளை அருகாமையில் வேறு யாராகிலும் பேசினால் கூட அதை காது கொடுத்து கேட்கலாம் என்றால் அதுவும் அங்கே இருக்காது. மனிதர்களை பார்க்க முடியாத ஒரு பூமியாக தன்னந்தனியாய் தன்னுடைய வாழ்க்கையை செலவிட வேண்டிய ஒரு சிறை அனுபவத்தை யோவான் இங்கே பெறுகிறார். நினைத்திருக்கலாம், நான் பேசுவதற்கு மனிதர்கள் இல்லை, எல்லாரையும் விட்டு நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எல்லோரும் என்னை விட்டு விலகி இருக்கிறார்கள், நான் மாத்திரம் தனியாக நிற்கிறேன். இன்றைக்கும் அநேகர் சொல்லுகிற ஒரு வாக்கியம் இதுதான், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். சிலர் என்னோடு பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள், நான் தனிமையில் இருக்கிறேன், எந்த உதவியும் இல்லாமல் இருக்கிறேன், சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த காலையில் ஒரு நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. மனிதர்கள் பேசாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் பேசாமல் இருக்கவே மாட்டார். இதுவரை எந்த மனிதர்களுக்கும் வெளிப்படுத்தப்படாத புதிய செய்தியை யோவானுக்கு ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அல்லவென்றால் ஒதுக்கப்பட்டு விட்டோம், ஏளனப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், எல்லோரும் என்னை தள்ளிவிட்டார்கள், எந்த உதவியும் இல்லாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதைத்தானே மத்தேயுவிலே அழகாய் நாம் வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த கால வேளையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அனைத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு பேச விரும்புகிறேன், உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறேன், உங்களுக்கு புதிய தரிசனங்களை தர விரும்புகிறேன் என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அடுத்ததாக பாருங்கள், யோவானிடத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுடைய கடவுள். முதலாவது சொன்னார், எல்லாரும் கைவிட்டு விட்டாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது சொல்கிறார், நான் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், இதை எல்லாவற்றையும் தாண்டி சர்வ வல்லமையுடைய கடவுள். யோவானுக்கு பழைய வரலாற்றை நினைவுபடுத்தி காட்டுகிறார். ஆபிரகாமோடு நான் கூட இருந்தேன், தனிமையில் விட்டுவிட்டேனா? ஈசாக்கோடு கூட இருந்தேன், விட்டுவிட்டேனா? பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்த போது 1000 மடங்கு நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அனுக்கிரகம் செய்தேனே. யாக்கோபு நிலை தடுமாறிப்போய் அதிகாலையில் நான் விழித்தால் என்னுடைய சகோதரன் என்னை வந்து கொன்று போடுவானே என்று பயத்தோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் நின்றபோது ஒரே இரவில் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிப்போகவில்லையா? இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுடைய வாழ்வும் வரலாறும் மாறவில்லையா? அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட இருந்த அதே கடவுள், ஈசாக்கோடு கூட இருந்த அதே கடவுள், யாக்கோபோடு கூட இருந்த அதே கடவுள், இன்றைக்கு நான் உன்னோடும் கூட இருக்கிறேன். அப்படி சொல்றதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அடுத்து இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுடைய கடவுள். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறதோ? என்னுடைய கைகளினாலே செய்ய முடியாத அதிசயம் ஏதாகிலும் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய், சிறையில் அடைக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். இந்த சிறையை ஒடித்து, இந்த விலங்கை ஒடித்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு என்னால் முடியும். நான் சர்வ வல்லமையுடைய கடவுள். அன்பானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் நினைத்து கொள்ளுகிற ஒரே காரியம், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையில நான் ஒன்றையும் பார்க்க முடியாது, எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். இல்லவே இல்லை. சர்வ வல்லமையுடைய கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக
உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். யோவானுக்கு ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், அவர்களையெல்லாம் நான் காப்பாற்றினேனே, உங்கள் முன்னோர்களையெல்லாம் நான் காப்பாற்றினேனே, உங்களுடைய வம்ச வழிகளிலெல்லாம் எவ்வளவு அற்புதங்களை செய்தேன். உங்களை விற்றுவனா? இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். உங்களை கைவிடுவேனா? உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களோடு சிறைகளோடு நீங்கள் இருக்கலாம். இது முடிவு அல்ல. உங்களுடைய சிறைகளை உடைக்கிற கரம் என்னுடைய கரம். ஆகவேதான் ஏசாயா அழகாய் சொல்லுவார், அவர் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறார், வெண்கல கதவுகளை உடைக்கிறார், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். அநேக ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு இருக்கிறது, அநேக நன்மைகள் என்னுடைய வாழ்விலே பெற முடியாமல் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிற சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எவ்வளவு நம்பிக்கையை, மிகப்பெரிய ஒரு வாழ்வின் எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணுகிற வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, சிறைப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைமையில் அந்த 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அல்பா ஒமேகா, நாம் தமிழிலே ஆ அக் என்று சொல்லுகிறோமே, அதுபோல முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் குறிக்கிற ஒரு வார்த்தை தான் ஆல்ஃபா ஒமேகா. எந்த மொழியிலே? கிரேக்க மொழியிலே. ஆல்ஃபா ஒமேகா என்று சொல்லுகிற போது ஆரம்பத்தையும் முடிவையும் குறிக்கிற ஒரு எழுத்து, அவ்வளவுதான். கடவுள் சொல்கிறார், ஆரம்பமும் நான், அதனுடைய முடிவும் நான். உன் வாழ்வை துவக்கினவர், உன் வாழ்வை ஆரம்பித்து வைத்தவர், உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை துவக்கி வைத்தவர், அதை முடிக்கிறவரை ஓய மாட்டார். இவ்வளவுதான். உங்களுடைய வாழ்க்கையை துவக்கினவர், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுகிற வரை, ஒருவேளை நீங்கள் கூட கண்ணையிருந்து தூங்கிவிடலாம், கடவுள் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரை உறங்கவே மாட்டார். திருமறை அழகாய் நமக்கு சொல்லுகிறது, தாயின் கருவில் உற்பத்தி ஆனது முதல் நான் உங்களை தாங்கினேன். தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் போதே உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன். இதுவரையிலும் நான் உங்களை தாங்கி இருக்கிறேன், இதுவரையிலும் நான் உங்களை நடத்தி இருக்கிறேன். இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அருமையான வார்த்தையை ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். ஆரம்பமும் நான், முடிவும் நான். உன் வாழ்க்கையை துவக்கினவர் நேர்த்தியாய் உன்னுடைய வாழ்க்கை நடத்தி செல்வார். வழியிலே தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரை நடத்துவார். உங்களுடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். ஏனென்றால் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மீது அக்கறையாய் இருக்கிறவர், உங்கள் மீது எல்லா வகையிலும் கவனம் செலுத்துகிறவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே யோவானுக்கு கடவுள் எப்படி தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினாரோ அதே வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். தனிமையில் இருக்கிற உங்களோடு நான் இருக்கிறேன். உங்கள் முன்னோர்களோடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் கூட இருக்கிறேன். எப்படி இருக்க போகிறேன்? சர்வ வல்லமையுடைய கடவுளாய் இருக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆரம்பித்தவர், உங்களுடைய விசுவாச பயணத்தை துவக்கி வைத்தவர், அதை வெற்றியோடு முடிக்கிற வரை, நீங்கள் வெற்றி பெறுகிற வரை கடவுள் அமர்ந்திருக்க மாட்டார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காய் வைராக்கியமாய் யுத்தம் பண்ணுவார். இந்த புதிய சிந்தனையோடு இந்த வாரத்திற்குள் காலடி எடுத்து வைப்போம். இந்த புதிய எண்ணங்களோடு ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் கடைசி வரை நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். கண்மணி போல காத்து கணக்கில்லா ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் அருளிச் செய்வார். ஆண்டவர் தானே இந்த வார்த்தைகளினாலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே,
இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு அருள் திரு ஜெயமணி ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவருடைய ஆய்வையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ருசியாக ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே நீரோடையை மான் வாஞ்சித்து என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நீரோடையை மான் வாஞ்சித்து என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். மார்க்கு 11 அதிகாரம்
24 நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகின்றேன். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2024 ஆண்டிலே 6 மாத காலத்தை நாங்கள் முடிக்கவும் உம்முடைய துணையினாலே 7வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற அருளை தந்திரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த மாதத்திலே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நீர் வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆமாண்டவரே, சங்கீதம் 34:19 நாங்கள் வாசிக்கின்ற வண்ணமாக, நீதிமான்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் அவைகளின் மத்தியிலே கர்த்தர் நின்று அவனை விடுவிக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக, எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா சோதனைகளிலும் சவால்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட நின்று எங்களை விடுவிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு தங்கள் தேவைகளுக்காக தங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வியாதிக்காக, சுகவீனங்களுக்காக, பலவீனங்களுக்காக ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். எனக்கு சித்தம் உண்டு, சுகமாக என்று சொல்லி உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தரும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவைகள் எல்லாம் மறைந்து போகும். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, பிள்ளைகளுடைய உத்தியோகத்திற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கின்றீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. நிகழ்ச்சியின் முடிவிலே ஒரு பெருத்த மாற்றம் அவர்களுக்குள்ளாக ஏற்பட அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எல்லாவற்றும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடு செபிக்கின்றோம். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பெரிய அற்புதத்தை அவர்கள் பெறப்போகின்றார்கள், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சி சொல்ல போகின்றார்கள், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லாவற்றும் கரத்தில் ஒப்புக்கொடு செபிக்கின்றோம். ஆசீர்வதியும் காத்தருளும். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடும் கேட்ட எல்லா விண்ணப்பங்களோடும் கேட்ட சத்தியங்களோடும் பெற இருக்கின்ற எல்லா நன்மைகளோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். ஒன்றாக ஆட்சி செய்கின்றோம்.
மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.